இயேசுடைய பிள்ளைகள், இயேசுடைய சீஷர்களாகிய நாம் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்கிறேன். சரிங்களா? அதில் ஏதாவது தவறு இருந்ததுனா நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிட்டேன். சரிங்களா? யாருனாலும் சொல்லலாம். என்ன தப்பாக சொன்னனாலும் ஃபிசிக்கலாக சொன்னாலும் சொல்லலாம், நான் என்ன மாற்றிடுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல எடுக்கக்கூடிய வசனம் என்னன்னாக்கி, எப்படி நம்ம ஊழியம் செய்யணும் சீஷர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாருனாக்கி, ஊழியம் செய்யும்போது யார்ட்டையும் வாக்குவாதம்லாம் பண்ண மாட்டார். அப்போ ஒரு ஆள் அவரை ஏற்று, அதாவது சாதாரண மக்கள் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட யாரெல்லாம் தேடி வந்தவங்களோ எல்லாத்தையும் வியாதியை சுத்தப்படுத்தினார். எல்லாத்துட்டையும் என்ன பண்ணார்னா, பெரிய பெரிய தவறு நியாயப்பிரமாணத்தின்படி சில தவறுகள்லாம் மரணம் தான். விபச்சாரஸ்திரீ, பெரிய பெரிய குஷ்டரோகம் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்கள தனியாக தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, யாரெல்லாம் அவங்கள்ட்ட வந்தாரோ தேடி வந்தாங்களோ எல்லாத்தையும் 100% சுத்தப்படுத்தினார். அப்போ அவர் பிள்ளைகளாகி நம்மளாக அதை ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி பரிசேயர், வேதபாரகர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு தான் அந்த இடத்துல ஞானிகளும் கல்விமான்களும் அவங்களுக்கு தான் அந்த பைபிளெலாம் கொடுத்துருக்கோம், நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க எதுவுமே அதன்படி நடக்க மாட்டாங்க. இருந்தால் கூட அவங்கள்ட்ட சத்தமெல்லாம் போடலை, அவங்கள்ட்ட வாக்குவாதம் சொல்லலை. அவங்க முடக்க கேள்வி கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தோடு கடந்து போகிறாரு. அப்போ சீசர்கள் முக்கியமாக தெரிகிறது என்னன்னாக்கி, நம்ம சீசருக்குள்ளனாலும் சரி மற்றவங்களாலும் சரி வாக்குவாதம் அதிகமாக செய்யக்கூடாது. வாக்குவாதம்னாய் யாராவது ஒரு ஆள் நம்ம பேசும்போது நம்மளை காயப்படுத்தாமல் பேசுனா கூட நம்மளால் முடிஞ்சு சொல்லி பார்க்கணும். இல்லை அவன் கேட்காம இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு அப்படி கடந்து போயிடணும். அவங்கள போய்ட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணனாகி நம்ம சீசத்துவத்திலேருந்து விலகிறோம். ஓகே? அப்போ கூக்குரல். அப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துல சத்தியம் சொல்லும்போது அசுத்தம் என்ன பண்ணோம்னாக்கி, யார் மூலம் மட்டும் நம்மளை டைவர்ட் பண்ணுறக்காண்டி சத்தம் போட்டு நம்மளை வாதிப்பான். அதிகமாக சத்தம் போட்டு பேசுவான், கூக்குரல் விடுவான். அப்போ நம்மளும் அந்த இடத்துல கூக்குரல் விடும்போது, அப்போ சில நேரங்கள் கூக்குரல் அவன் பேசும்போது நமக்கு சில நேரங்களில் என்ன பண்ணோம், நம்ம கரெக்டாக வசனத்தின்படி பேசும்போது ஜீவனுள்ள வசனம் எதுன்னு பார்த்தா மற்ற மரத்தில் கைவான். அவன் இதுக்கு ஒப்ப பழைய ஏற்பாட்டில் போட்டு நம்மளை குழப்பம் சில நேரங்களில் நம்ம சிலவங்கள்ட்ட சிகிச்சை சொல்லும்போது. அப்போ நம்மளை அறியாமலே நமக்கு என்ன வரும், ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும், அந்த மாம்சக்கிரியெல்லாம் என்னெல்லாம் வருமோ எல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். மாம்சக்கிரியல் நமக்குள்ளே வர ஆரம்பித்தாலே நமக்குள்ள அசுத்தம் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ கோபம்னாலே என்ன அசுத்தம், அதுக்கு எதிர் யார், ஏசப்பா. ஏசப்பான அன்பு. பயம்னா என்னது, அசுத்தம். அதுக்கு ஆப்போசிட் என்னது, பயம்னா பேய். ஆப்போசிட்னா யார், ஏசப்பா. அப்போ ஏசப்பானா என்னது, தைரியம். அப்போ எதுவுமே நமக்குள்ள வரும்போது அவன் என்ன தான் யார் சொன்னால் கூட நம்மளை என்ன தான் டைவர்ட் பண்ணாலும் பேய்க்க வேலைன்னு நமக்குள்ளே எப்படியே நுழைஞ்சு நம்ம நாக்கிலேருந்து நம்ம அவனுக்கு அடிமையாகணும். அதுதான் அவனுக்கு வேலை. அப்போ ஏதாவது சத்தம் போட்டு அந்த இடத்துல இப்போ ஒரு 4 பேர் இருக்கும்போது ஒரு நல்ல சத்தம் போட்டு பேசும்போது எல்லாரும் அதான் கேட்பாங்க. இப்போ நம்ம ஊழியம் செய்ய போகும்போது ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்போது 10 பேர் கேட்குறாங்கன்னா உலகத்தான் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எதிராக பேசுவாங்க அவங்களுக்குள்ளே இருந்து. அப்போ அந்த இடத்துல நம்ம சில நேரங்களில் பேச முடியாமல் இருக்கும்போது ரொம்ப வாக்கு தர்க்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சொல்லணும், அந்த இடத்தோட அப்படி நைஸாக கடந்து போயிடணும். நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம அதாவது ஒரு மனுஷன் கோவப்படும் போது வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு நம்ம ஃபிசிக்கலாக நிறைய வாட்டி பேசிடுவோம், உணர்ச்சி வசப்படும் போதும் ஃபிசிக்கலாக பேசிடுவோம். அப்போ கோபம் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஊழியம் செய்யக்கூடிய இடங்களில் நம்மளை அறியாமலே கோவப்படுவாங்க, எரிச்சல் படுத்துவாங்க, கவலைப்படுத்துவாங்க. மாம்சக்கிரியெல்லாம் பண்ண வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நீடிய பொறுமை. ஆவின் கனியில் நீடிய பொறுமை, சாந்தம். அந்த 9 கனியில் நம்ம என்ன பண்ணணும், சாந்தம்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாலே அதுதான் பெரிய ஆயுதம். நம்ம எதிர்த்து அவங்களுக்கு பதில் சில நேரங்களில் ஒரு பதில் கொடுக்குறோம், அவங்க திரும்ப திரும்ப வேணும்னே நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏற்று பேசுறதை விட நீடிய பொறுமை, சாந்தம், இந்த ஆவின் கனியில் 9 கனியில் நம்ம இருக்கும்போது இது அதை விட அது ஒரு சாதாரண பவர்னால் இது 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு பவர். ஏசப்பாவுக்குள்ள கேரக்டர். ஆவின் கனிகள் 9 கனியுமே ஏசப்பா கேரக்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆயுதமே ஏசப்பா தான். அப்போ இந்த சாந்தமும் நீடிய பொறுமையை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல
உலகத்தான் என்ன நினைப்பான், ஏன் தோற்று போயிட்டான் அப்படின்னு நினைப்பான். நம்ம ஏசப்பாட்ட எப்படி இருக்கும், டாப்பாக இருக்கும். அதான் வாக்குவாதம் செய்யக்கூடாது, கூக்குரல் இடக்கூடாது அப்படின்ட்டாரு. அடுத்து என்ன ஒன்று, யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18 7:18 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்போ சுயமாக பேசுகிறவன் சுய மகிமையை தேடுறான். தன்னை அனுப்பினவர் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். ஆமாம், தன்னை அனுப்பினவர் மகிமையை தேடுகிறவன் தான். அப்போ நம்மளை யார் அனுப்புனான்னு பார்த்தா, இங்கே நம்ம ஒரு வசனத்தை பார்த்துருவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 15:27. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இயேசுனாலே நம்ம மாம்சத்தில் வந்து இயேசுனா மத்தேயு மார்க்கு லூக்காயவன் யாரெல்லாம் சாட்சி கொடுத்தாங்கன்னாகி இயேசுடைய சீஷர்கள். அங்கே ஆதி முதல் எங்கே இருந்தாங்கன்னாகி ஏசப்பா கூட இருந்தாங்க. ஆதினே தொடக்கம். ஆதம படைக்க முன்னாடி நம்ம எங்கே இருக்கிறோம், இதே ஏசப்பாக்குள்ள தான் இருக்கிறோம். ஆதி முதல், ஆதினாலே ஸ்டார்டிங். அப்போ ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தில் உருவாக்கி முன்னாடி நம்ம ஆதி முதலே இயேசுக்குள்ளே இருந்தனால நம்ம ஒரு சாட்சியாக இருக்கிறோம். அப்போ சுயமாக தேடுகிறோம், சுய மகிமைனா அவங்கெல்லாம் ஆதி முதல் அவர் உடல் இல்லை. அதான் சுய மகிமை தேடுறாங்க. தன்னை அனுப்பினவர் மகிமை தேடுகிறவன். நம்மளை அனுப்பினர் யாரு, ஏசப்பா. ஆதி முதல் அங்கே அவரு கூடால இருந்து நம்மள அங்கே அனுப்பியிருக்கிறாரு. இப்போ புது இதாட்டு கொடுத்துருக்காரு. அப்போ தன்னை அனுப்பினர் மகிமை தேடுகிறவன் உண்மை உள்ளனா இருக்கான். அப்போ அவருக்கு மகிமையை தான் நம்ம தேடணும் தவிர நம்ம மகிமையை தேடக்கூடாது. நம்ம மகிமை என்னதுனாக்கி, ஒரு மனுஷனுக்கு மகிமை என்ன, உலக ரீதியாக மகிமை சொல்லப்போனால் புகழ், பெருமை, எந்த இடத்துலையும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். நான் சொல்கிறது தான் கரெக்டு, வைராக்கியம் இருக்கும். அப்படி தானே, நான் பேசுகிறத யாருமே ஏற்றி பேசக்கூடாது. அப்படி நிறைய. அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் நம்மளை திட்டாங்கனாக்கி, இவன்ட்டு எப்படி திட்டுவாங்கிற போல நம்ம செத்து போயிடலாமே அப்படின்னு, இதெல்லாம் ஒரு கௌரவம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆள் பேசிட்டாங்கன்னா, வாய் தானே பேசுது. வாய் வந்து நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும். அப்படி தானே, அது வந்து கூர்மையான ஆயுதம் நாக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துல போகும்போது அவன் என்ன தான் பேசுனாலும் சரி, நம்ம ரிசீவ் பண்ணால் தான் நமக்கு. ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணால் அது அவனுக்கே ரிட்டர்ன் போயிடும். அவன் என்ன தான் சொன்னாலும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம சில இடங்களில் ஆர்கியூ பண்ண முடியாது. ஆர்கியூ பண்ணாலும் வீண் வாக்குவாதம் வரும். அப்போ அந்த இடத்த அப்படி தாண்டி போயிட்டு மனசுக்குள்ளே ஏசப்பா அந்த சகோதரன் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்னு இந்த இடத்த தாண்டி போயிட்டே இருக்கணும். இது வந்து முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளால நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஆவியின் கனிகள் நிறைய வேலை பண்ணும்போது வீட்டில் ஒரு சந்தோஷம், அமைதி, ஒரு நல்ல அதை நம்ம நேரடியாக ருசிக்கலாம். அதேமாதிரி வெளியே நம்ம ஊழியம் செய்யும்போதும் யாரையும் நம்ம மகிமைப்படுத்தாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம செய்யணும். செய்யும்போது என்ன செய்யணும், அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தவங்க நிறைய ஆத்மா கிடச்சிருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் பார்க்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதானே. அப்போ இன்னொரு வசனம் பார்க்க, அப்போ சுய மகிமை தேடுகிறவன் சுயமாக பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். சுயம் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷன் சுயம் என்னது, இதுக்கு வந்து ஒரு வசனம் நம்ம வந்து சாகடிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு சுயம். ஆமாம், சுயத்தை ஒரு வசனத்தின் மூலம் பார்த்துருவோமா. சுயம் அப்படின்னாலே யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 17-16. ஆமாம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகம் அப்படின்னாலே மாம்சம். மாம்சம்னாலே அழிஞ்சு போகக்கூடியதான் உலகம். அப்படிதானே. அப்போ உலகத்தான்னாலே யாரெல்லாம் மாம்சத்தில் இருக்கானோ இவங்க அவ்வளோ உலகத்தான். அப்போ உலகத்தான் அழிஞ்சு போயிடும். நம்ம எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ நம்ம மாம்சத்தில் மறித்து ஆவிக்கிற பிள்ளைகளாக ஆகிறோம். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறார், ஏசப்பா இந்த உலகத்தார் இல்லைன்ட்டார். உலகத்தார் இல்லைன்னாக்கி ஏசப்பா மாம்சம் கிடையாது. அவர் வந்து ஆவியான அப்பா, நமக்கு மாம்ச அப்பா கிடையாது. ஏசப்பா நமக்கு ஆவிக்கிற அப்பா. அதான் நான் உலகத்தை நல்லன்ட்டார். உலகம்னாலே மாம்சம், நான் மாம்சம் கிடையாது அப்படின்ட்டார். மாம்சம்னா அழிஞ்சு போகிறது மாம்சம். இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துட்டா ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியும் ஆத்மா அழியாது, மாம்சம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், வீடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ நான் உலகத்தை நல்ல அப்படின்னு சொன்னாலே, உலகம்னாலே மாம்சம், நான் அழிஞ்சு போகக்கூடியும் கிடையாது
நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அது மீனிங் என்னன்னாக்கி நான் அழிஞ்சு போகவே கிடையாது. மாம்சம்னாகி நான் உலகத்தான் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அப்போ நான் அழிஞ்சு போகவே கிடையாது. அதுதான் நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி நான் உலகத்தான் உலகனால மாம்சம்னால அழிஞ்சு போயிடும். அப்போ நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் அழிஞ்சு போகவும் கிடையாது. அதுபோல் நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சீசர்களும் நீங்களும் அழிஞ்சு போடுவீங்க கிடையாது. அதான் மீனிங். அப்போ நம்ம வந்து எப்போ நம்ம இயேசுக்குள்ளே வர்றோமோ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது நம்ம மற்றவர்கள்லாம் சொல்கிறல்ல, தன்னை தான் வெறுத்து தன்னை வெறுக்கணும். தன்னை எப்படி வெறுக்கிறேன்னாக்கி நம்ம மாம்சமாக இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போனால் வாங்கன்னு மரியாதை கொடுக்காட்டு நம்ம ஒரு மாதிரி எரிச்சல் கோபம் வரும். ஒரு வீட்டுக்கு மெனக்கிட்டு போயிருக்கிறோம், நம்மள ஒரு மரியாதை கூட கொடுக்கல. இதெல்லாம் சுய கௌரவம் தானே. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள, அதாவது உயிர் இப்படி அவன் மரியாதை இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போகிறத விட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, செத்து போயிடலாம் இவனுக்கு போட்டு இந்த இவனுக்கிட்ட அப்படின்னு சொல்லாங்க. இல்லை நிறைய பேர் இதுதான் தன் ஜீவனை வெறுக்கிறது. ஜீவனை வெறுக்கிறேன்னாக்கி இப்படி குத்திட்டு நம்ம சாகிறது இல்லை. ஜீவனை வெறுக்கிறேன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம எந்த தப்பையும் பண்ணல, ஆனால் நம்மளை மதிக்காமல் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல போய் அவமானப்பட்டுட்டு இப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே முறுமுறுக்கிறோம், கோவப்படுறோம்ல. கோவப்படுமோ முறுமுறுக்குமோ நமக்குள்ளே யார் உள்ள வந்து நுழைஞ்சிடா, பிசாசு நுழைஞ்சிடான். அப்போ இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் நமக்கு ஏசப்பா பிள்ளைகளுக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு அவமானம் வரும். அந்த இடத்துல அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அந்த இடத்த தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். சுயம் இருந்தால் தான் அது வரும். அப்போ வந்து தன் ஜீவனை வெறுக்கிறேன்னா இதுதான் தன்னை தான் வெறுத்து. அப்போ நம்ம எதை வெறுக்கிறேன்னு நம்ம ஆவி வந்து ஏசப்பா. அது வந்து அதே மாதிரி ஆத்மாவுக்குள்ளே ஏசப்பா இருக்கும்போது நம்ம ஆத்மாவுக்குள்ளே ஏசப்பா வந்து யாருமே வெளியே தருத்த முடியாது. ஒருத்தன் திட்டினா கூட ஏசப்பா அந்த சகோதரன் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நமக்கு அன்பு வந்துட்டான். அப்போ நம்ம ஏசப்பா நம்மள எப்பவுமே இருப்பார். பதிலுக்கு நம்ம அவங்களால சண்டை போடும்போது என்ன செய்யும், நமக்குள்ளே பேய் வந்து உட்காந்துரும். அப்போ நம்ம ஆத்மா என்ன பண்ணுறோம், கெடுத்துறோம். அப்போ நம்ம ஆத்மாவை காக்கணும்னா என்ன செய்யலாம்னாக்கி நம்ம எங்கேயுமே நம்ம பல்லு அது மாதிரி பேர். ஆமாம். அப்போ இதுதான் தன் ஜீவனை தன்னை தான் வெறுத்து. அப்போ நம்ம எது இந்த உலகம்னாலே மாம்சம் அழிஞ்சு போகக்கூடியது. அப்போ நம்ம சரீரத்துக்கு என்னெல்லாம் நம்ம தேவையோ இந்த முறை மாமன் மச்சான் முறை எல்லாமே கணவன் மனைவி இதெல்லாம் மொத்தம் ஈகோ எல்லாம் எங்கே வருதுன்னா மாம்சம்தான். ஆவிக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. ஆவி ஆத்மாக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆவி ஆத்மானா ஒரே ஒரு இதை மனவாட்டி. அப்படிதானே, மனவள நவரு நம்ம அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக இருக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. அப்போ நம்ம ஜீவனை வெறுக்கிற அப்படின்னாக்கி நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கேர் பண்ணாமல் அந்த இடத்த கடந்து நம்ம ஏசப்பா வேலையை பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அதான் தன்னை தான் வந்து ஜீவனை வெறுக்கணும். ஜீவனை வெறுக்கிறேன்னு அடுத்து யோவான் 8:29. ஆமாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ ஏசப்பா என்ன சொல்ல, என்னை அனுப்பினவர் சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து உலகத்தான் எப்படி பார்ப்பாங்கனாக்கி, மாம்ச கிறிஸ்தவர்கள் மாம்ச இஸ்ரவேலர் எப்படி பார்ப்பாங்கனாக்கி, பிதா வந்து அவர் தான் பெரியவர், இயேசு வந்து சாதாரணவர் நினைப்பாங்க. நம்மளை பொறுத்தளவில் சீஷர்களை பொறுத்தளவில் பிதா இயேசு ஒன்று. நிறைய பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தா நானும் பிதாவை உயர்த்தி பேசியிருப்பார். நிறைய இடங்களில் அதிகமான நேரங்களில் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்ட்டு இருப்பார். அப்படி தானே. அதுமாதிரி சில வசனத்தில் நானும் பிதா ஒன்றுன்னு இருப்பார். அப்புறம் ஒரே ஒரு வசனத்தில் என்ன சொல்லியிருப்பார், நான் பிதாவை விட பெரியவர் அப்படின்ட்டு இருப்பார். ஒரு வசனம் இருக்கு. சரியா, சரி, ஒரு வசனம் பார்த்துக்கலாமா? மற்ற இது இந்த வசனத்தை முடிச்சிடலாம். அப்போ நம்மளை பொறுத்தளவில் என்ன தெரியும், ஏசப்பன் பிதா ஒன்றுன்னு தெரியும். அப்போ இது வந்து எப்போ பிதாவை உயர்த்தி பேசுகிறாரோ அது எதுக்குன்னா நமக்கு. அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி உணர்த்துறாருன்னா, என்ன அனுப்பின பிதாவாகி இயேசு என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவாகி இயேசுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுது செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ பிதாவாகி இயேசுக்கு விருப்பமான என்னது, மாம்சம் இயேசுனாலே மொத்த மரல காயவான். அப்போ அதன்படி நம்ம நடக்கும்போது அவர் நம்மளை தனியார் விட மாட்டார். எங்கே போனாலே நம்ம கூட இருப்பார். அந்த மீனிங் தான் இதில். யோவான் 10:29 வசனம். 10:29.
அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ பிதா என்ன எல்லாரிலும் பெரியவர்ன்ட்டார், அப்படிதானே? அப்போ பிதாவை உயர்த்திட்டாரு. அப்போ பிதாவை உயர்த்தும் போது இவர் சின்னவர் ஆயிட்டார். இதை பார்த்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா பிதா தான் எல்லாமே, இவர் சின்னவர் தான் அப்படிம்பாங்க. அடுத்த 30 படிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற. பிதாவை இவரும் ஈக்குவலாகிட்டாரா? அடுத்து இதே இதில் வந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 16 15. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போ பிதாவிட்ட இருக்க எல்லாமே எனக்குள்ளேன்ட்டார். பிதாவோட ஒரு ஸ்டெப் இவர் மேலே தூக்கிட்டாரா? பிதாவினோட யாவும் என்னுடையது அப்படின்ட்டார். பிதாவிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கே தான் பிதாவிட்ட இருக்குங்கிறாரு. அப்போ பிதாவை விட இவர் ஒரு ஸ்டெப் தூக்கிட்டார மேலே. அப்போ பிதாவை என்னுடையதுல பிதா அறிவிக்கிறார் அப்படிங்கிறார், அப்படிதானே? அப்போ இதை பார்க்கும்போது மூணு டைப்பாக இருக்கா. இது வந்து மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இதை வந்து வேற மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு நெருடலாக இருக்குது, பைபிளில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கும் அப்படிம்பாங்க. இது மிஸ்டேக் வந்து எப்படின்னாக்கி நானும் பிதாவும் ஒன்றாக, நான் ஃபர்ஸ்ட் அவரை போட்டார், பிதா ரெண்டாவது போட்டார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கு, நான் அப்புறம் குமாரனே இல்லாமல் அது யாரும் இல்லை, அது நானும் பிதா சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இல்லை, இதில் சொல்லுவார்ல மற்ற யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிலிப்பி காப்பாங்களா, பிதா எங்களுக்கு காட்டணும் 9ல் சொல்றாருல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டார். அப்போ நான் தான் பிதா அப்படின்னு நேராக சொல்றாரு. இதில் நானும் பிதா ஒன்றா இருக்கேன், நாங்கள் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறாரு. அப்போ இதில் வந்து அந்த என்னுடைய பிதாவினுடைய யாவும் என்னுடையகள் அப்படிங்கிறாரு. அப்போ பிதா கிட்ட இருக்க எல்லாமே என்னுடைய தான் பிதா வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது பிதாவோட இவரோட ஸ்டெப் தூக்குறாரா பார்க்கும்போது ஆமாம். அப்போ இயேசு கிட்ட இருக்கதான் பிதா கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. அதான் அவர் என்னுடையதில் உங்களை அறிவிக்கிறார் அப்படிங்கிறாருல. அப்போ இயேசு கிட்ட இருக்கதான் பிதா அறிவிக்கிறார் அப்படிங்கிறாரு, அப்படிதானே? அப்போ இதில் பார்த்தா பிதாவோட ஒரு ஸ்டெப் இவரை தூக்குறாரா. அப்போ இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா நம்ம வந்து கொஞ்சம் இது உணர்வு ரீதியாக நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அப்படிதானே? அது என்ன ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்போ சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் சொல்லிட்டு என்ன சொல்லலான்னா, பிதா தவிர வேறொருவன் குமாரன் அறியான் அப்படின்ட்டாரு, அப்படிதானே? பிதாவுக்கு மட்டும்தான் குமாரன் தெரியுங்கிறாரு. குமாரன்னாலே மத்திய மாரில் கைவன் தான் குமாரன், அப்படிதானே? அது என்ன சொல்றாரு? பிதாவுக்கு மட்டும்தான் குமாரன் தெரியுங்கிறாரு. அப்போ பிதாவை தெரிஞ்சவர் யாரெல்லாம்? குமாரனாகி யாரு? மத்திய மாரில் கைவான், அப்படிதானே? அந்த மத்திய மாரில் பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும் அப்படிங்கிறாரு. பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும் அப்படிங்கிறாரு, அப்படிதானே? பிதா யாருக்கு அவர் வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கு, குமாரன் யாருக்கு அவர் வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிற அவனுக்கு மட்டும்தான் பிதாவும் தெரியுங்கிறார். ட்விஸ்ட் இருக்கா? இல்லை, அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கி பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான். பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ குமாரன்னாலே மத்திய மாரிலுக்காவின் யாருக்கு தெரியும்? மத்திய மாரிலுக்காவின் இயேசுக்கு வந்து பிதாவை மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியான்ட்டார். பிதாவை தவிர வேறொருவன் குமாரன் அறியான்ட்டார். அப்போ பிதாவுக்கு மட்டும்தான் மத்திய மாரிலுக்காவின் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ மத்திய மாரிலுக்காவின் யாருக்கெல்லாம் தெரியும்னு பார்த்தா சீசர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மத்திய மாரிலுக்காவின். அப்போ ஏசப்பா என்ன பார்க்குறாரு? சீசர்கள் எப்படி பார்க்குறாரு? புரியுதா? பிதாவுக்கு மட்டும்தான் பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான்ட்டார், அப்படிதானே? பிதாவுக்கு மட்டும்தான். நீங்கள் அதை திரும்ப இருக்க படிங்க. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான்கிறாரா? அப்போ பிதாவுக்கு மட்டும்தானே தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், அப்படிதானே? பிதா தவிர வேறொருவனும் குமாரன் அறியான். குமாரனாலே மத்திய மாரிலுக்காயவன் வந்து பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாரு, அப்படிதானே? குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. இல்ல அது அடுத்த லைன் போகும். இது முதல் லைன் எடுத்துட்டு செகண்ட் லைன் எடுத்துட்டீங்கன்னாக்கி பிதா தவிர
வேறொருவனும் குமாரன் அறியான். ஆ. குமாரன் மத்தேமாரில் யோவான் வந்து பிதாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆ. வேற ஒருவனும் அறியான் அப்படின்ட்டு, வேற ஒருவனுக்கும் தெரியாது அப்படின்ட்டாரு. ம், ம், ம். அப்போ நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது மத்தேமாரில் யாரு தெரியும்? சீசர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதானே? ம். அப்போ சீசர்களை என்ன ரேஞ்சில் பார்க்குறாருன்னா பிதா ரேஞ்சில் பார்க்குறாரு. அப்படிதானே? இதில் என்ன சொல்றாரு? பிதா தவிர வேற ஒருவனும் பிதாவுக்கு மட்டும்தான் குமாரனை தெரியும், மத்தேமாரில் தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியும். அப்போ நம்மளை என்ன பார்க்குறாரு? பிதா லிஸ்ட்டில் பார்க்குறாரு. பிதா லிஸ்ட்டில் எப்படி பார்க்குறாருனாக்கி இதுக்கு ஒரு வசனம் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு 7:38 யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ என்னிடத்தில் ஏசப்பாட்டை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலேருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடுங்கிறார். அப்படிதானே? ஏசப்பா விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும் அப்படிங்கிறாரு. அப்படிதானே? அப்போ ஜீவ தண்ணீரில் நதிகள் யாருக்கு மேலே ஓடும்? சீசர்களுக்குள்ள இருந்தால் ஜீவ தண்ணீரில் நதிகள் ஓடும். அப்படிதானே? இதுக்கு வந்து ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் நிருபத்தில் இருந்தேன். ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ ஒன்று விருட்சம் படிங்க இருந்தது. 22:1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு அப்போ காண்பித்தார். ஜீவ தண்ணீருள்ள நதி எங்கேருந்து வருதுனாக்கி தேவனும் அவர் தான், ஆட்டுக்குட்டியான அவர் தான். அவருக்கு சிங்காசனத்திலிருந்து தான் என்ன ஓடுது? ஜீவ தண்ணீர் நதி ஓடிட்டு இருக்கு. அப்படிதானே? அந்த யோவான் 7:38 சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறேன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் அப்படிங்கிறாரு. அப்போ சிங்காசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு சீசருக்குள்ள தான் அந்த சிங்காசனம் இருக்கு. அவர் அங்கதான் தங்குறார். அப்போ அந்த சிங்காசனத்துல தான் அதாவது பிதாவும் ஆட்டுக்குட்டியானவர் ரெண்டும் ஒன்று தான். பிதாவும் அவர் தான், ஆட்டுக்குட்டியானவர் ஒன்று தான். அவருக்கு இருக்கக்கூடிய சிங்காசனத்துலேருந்து ஜீவ தண்ணீரில் நதி ஓடிட்டு இருக்கு. அப்போ இதில் என்ன சொல்லி யோவான் 7:38 சீசர்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுங்க. அப்போ அங்கே சிங்காசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தா இயேசுவை நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்க உள்ளத்துல தான் சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல தான் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுது. சிங்காசனத்தில் யார் இருக்கா? வீட்டில் இருக்கிறார். பிதாயும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்காருல்ல. அப்போ பிதாவுக்கு மட்டும்தான் குமாரன் தெரியும். அப்போ நமக்குள்ளால ஏசப்பா அந்த சிங்காசனத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து மத்தேமாரில் தெரியுது. அதான் பிதா தவிர வேறொரு குமாரன் அறியான். பிதா எங்கே இருக்காரு? நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு, சிங்காசனத்தில் இருக்கிறாரு. ஓகே. அதுவும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார் அவனை தவிர வேறொருவன் பிதாவை அறியான். குமாரன் ஏசப்பா இந்த மத்தேமாரில் படித்தாதான் பிதா யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கொஸ்டின்